ஆண்டவர் சொல்றார், நீங்க உத்தமமா வாழ்ந்துடணும். உத்தமமா நீங்க வாழ்ந்தீங்கன்னா சந்தேகமே இல்லாம கர்த்தர் நம்ம கூட இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் துணையாய் நின்று நமக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தம் பண்ணி நமக்கு ஒரு அமைதலுள்ள வாழ்க்கை, ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கையை தருவார். உங்க வாழ்க்கையில யுத்தமா இருக்கா, போராட்டமா இருக்கா? ஆண்டவர் சொல்றார், உங்க இருதயம் உத்தமமா இருக்கான்னு பாருங்க. முதலாவது ஆண்டவர் சொன்ன மாதிரி உங்க இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நின்று யுத்தம் செய்வார். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லியிருக்கு, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் விளாவிக் கொண்டிருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, அவரை பற்றி யாரெல்லாம் உத்தம இருதயத்தோடு இருக்காங்களோ